வெல்கம் பேக் கைஸ். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் ப்ராக்டிசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் இன்னும் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகலை. நான் என்ன பண்ணுறது? நான் கிராட்டிடியூட் பண்ணுறேன், ஸ்கிரிப்டிங் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிலேஷன்ஷிப்லேயும் அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தரல. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கீங்க, கான்சியஸ்னஸ். அப்போ நம்ம நமக்கு ரெண்டு மைண்ட் இருக்குது, கான்சியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்ட். ரெண்டையும் நம்ம சேர்த்து ஈவனாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பராக நமக்கு ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இதை மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணும். ஓகே, நீ ரீப்ரோக்ராம் பண்ண, நான் ஒன்று அலோவ் பண்ணுறேன். எப்படி அலோவ் பண்ணுறது? நம்ம கான்சியஸாக இருந்துட்டு அது ரீப்ரோக்ராம் ஆகுற வரைக்கும் நெகட்டிவாக கொடுக்காமல் இருக்கணும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இல்லை நடக்கவே மாட்டேங்குது, அவங்க இன்னும் பிளாக் பண்ணுறாங்களே, பேச மாட்டாங்க அப்படின்னு நெகட்டிவாக கொடுத்துட்றோம். அப்போ எப்படி அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகும்? அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கு ரீப்ரோக்ராம் ஆகட்டும், டைம் கொடுக்கணும். அப்போ அது வரைக்கும் அது ரீப்ரோக்ராம் வந்து நம்ம எவ்வளோ நல்லா பண்ணுறோமோ அதை பொறுத்து ரீப்ரோக்ராம் ஆகும். சில பேருக்கு 22வது நாள் ஆகலாம், சில பேருக்கு 25வது நாள், 30வது நாள், 2வது மாதம். அப்போது அது நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட கரெக்டாக கான்சியஸ்னஸோடு இருந்து ஒரு நாள் கூட ப்ராக்டிஸ் மிஸ் பண்ணாமல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இது ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அதை அலோவ் பண்ணணும். அது ரீப்ரோக்ராம் ஆகிற வரைக்கும் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாகவே இருந்துட்டு ப்ரெசென்ட்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ரீப்ரோக்ராம் அப்படின்றது நமக்கு ஹேப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கோர்ஸோட லிங்க் இருக்குது. 3rd டாபிக் 4th டாபிக் நீங்கள் பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கான்சியஸ்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், சப்கான்ஷியஸ் மைண்டையும் உங்களால் ரீப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா ஃப்ரீ கோர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். 3rd டாபிக் 4th டாபிக் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன், கான்சியஸ்னஸ் ரொட்டீன், இது 2 டாப்பிக்கில் பார்த்தா உங்களுடைய மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இல்லை நான் ரொம்ப அட்வான்ஸாக போய் நான் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா டிசம்பர் 3லேருந்து 7th வரைக்கும் 5 days லைவ் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த 5 daysல நிறைய விஷயங்கள் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். கான்சியஸ்னஸ்னால் என்ன, சப்கான்சியஸ்னஸ்னால் என்ன, ஏன் இதை ரீப்ரோக்ராம் பண்ணணும், எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணும், எதை வச்சு ரீப்ரோக்ராம் பண்ணணும், எவ்வளோ நாள் இது ரீப்ரோக்ராம் ஆகும், ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிசஸ் என்ன, ஏன் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, ஏன் எனக்கு டிலே ஆகுது, ஏன் நான் பாதியிலே விட்டுடுறேன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் ரொம்ப கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வெறும் 99 தான். ஸோ என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லைவ் அட்டன் பண்ண எல்லாரோட லைஃப்பும் சேஞ்ச் ஆயிருக்கு. அதை பற்றி ரிசல்ட் நம்ம டே டு டே நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கான்சியஸ் விசஸ் சப்கான்சியஸ் ஒர்க் ஷாப்பில் நம்ம மீட் பண்ணலாம். உங்களோட மொத்த லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. தேங்க்யூ.